அத்தியாயம் 11. தங்கை பிள்ளைகளை கண்ட நீலா, இப்போதான் உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சா? இவ்வளோ நாள் பெரியம்மா ஞாபகம் ஒரு நாள் கூட வரலையா? உங்க அம்மா என்னோட பேசலைனா நீங்களும் ஒதுக்கி வச்சிடுவீங்களா என்று உரிமையாய் கோபிக்க, அப்படியெல்லாம் இல்லை பெரியம்மா. இவனுக்கு ஆஃபீஸ் வேலையோடு சேர்த்து உங்க தங்கச்சிக்கிட்ட இருந்து தப்பிக்கவே சரியா இருக்கு. எனக்கு பிள்ளைகளை விட்டு நகர முடியல. உங்க தங்கச்சி வீட்டுக்கே ஆடிக்கு ஒரு தரம், அமாவாசைக்கு ஒரு தரம்னு ஏதாவது விசேஷத்துக்கு தான் போறேன். ஏற்கனவே என் மேல புகார் சொல்றாங்க. நீங்களே சொல்லுங்க பெரியம்மா. கட்டி கொடுத்த இடத்துல நல்ல மனைவியா, மருமகளா, பிள்ளைகளுக்கு அம்மாவா நடந்துக்கிறது தப்புங்கிற மாதிரி பேசுறாங்க உங்க தங்கச்சி என்றிட. ஆமா, உங்க அம்மா என்னைக்குத்தான் அடுத்தவளை பத்தி யோசிச்சிருக்கா. சரி, அதை விடு. நீ எப்படி இருக்க? மாப்பிள்ளை, பசங்க, சம்மந்தி எல்லாம் நல்லா இருக்காங்களா எனவும், எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. உங்களை பார்க்காம உங்க மகன்தான் கொஞ்சம் வீங்கி போயிருக்கான் என்றாள் புன்னகையோடு. ஏண்டா தம்பி, பெரியம்மா மேல அம்பூட்டு பாசமா என எழிலை நெட்டி முறித்தார். அதில் வாய் விட்டு சிரித்தவள், ஆமா ஆமா பெரியம்மா என்றாள். அக்காவை முறைத்தவன், ஆமா நிலாமா, நானும் ரொம்ப நாளாவே வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். வேலை அதிகம், என்னால் வரவே முடியல. ஒரு வாரம் முடிவு பண்ணி இதோ உங்க முன்னாடி நிற்கிறோம் என்றவனை ஏற இறங்க பார்த்தவர், சோழியும் கொடுமையும் சும்மா ஆடாதே, என்ன விஷயம் என்று நேரடியாக விஷயத்துக்கு வந்தார். யார் ஆரம்பிப்பது என்று யோசனையில் அவர்கள் இருக்கவும், முதல்ல டிப்பனை சாப்பிடுங்க, அப்புறம் பேசலாம் என்றவர் சப்பாத்தி குருமா எடுத்து வந்து வைக்க, பழங்கள் இனிப்புகள் அடங்கிய பையை கொடுத்தால் சுடர்கொடி. ஓ, என்கிட்டயே சம்பிரதாயம் பழகிற அளவு 2 பேரும் பெரிய மனுஷங்களா ஆயிட்டியலா என்று செல்லமாக கோபம் கொண்டவரை இருவரும் பாவமாக பார்க்க, தன் வேடிக்கையை கைவிட்டு அவர்களை அமர வைத்து சூடாக பரிமாறினார். என்றுமே நீலா அன்னபூரணிதான். தம்பி, தங்கை பிள்ளைகள், தன் பிள்ளைகள் என்ற பாகுபாடு கிடையாது. போதும் என்று மறுத்தவர்களிடம், வராத பிள்ளைய வந்திருக்கிய, ஒழுங்கா வயிறு நிறைய சாப்பிடுங்க என்று மேலும் இடியாப்பம், தேங்காய்பால் என பரிமாற அனைத்தையும் முழுதாக சாப்பிட்டு விட்டு எழுந்தனர். அடுத்து டீயை கொண்டு வந்து அவர்கள் முன் வைக்கவும், அதை பருகியவாறே எழில் சுடர்கொடிக்கு ஜாடை காண்பிக்க, அவளோ முடியாது, நீயே ஆரம்பி என்பதாய் தலையசைக்க, அதை கண்டும் காணாதது போல் இருந்த நீலா, அவர்களே துவங்கட்டும் என அமர்ந்திருந்தார். இப்படியே சென்றால் இது வேலைக்காகாது, யாரேனும் ஒருவர் தொடங்கித்தானே ஆக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தவளாய் சுடர், பெரியம்மா, அம்மா எழில பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போனாங்க என்று தொடங்கி நடந்ததை எல்லாம் ஒன்று விடாமல் சொல்லி முடித்தாள். பொறுமையாக கேட்ட நீலா, எழிலு, என் தம்பி மகளுக்கு உன்னை விட பொருத்தமான சோடி இந்த சில்லாவிலேயே எவனும் கிடையாது. என் தம்பி கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் உன்ன மாதிரி ஒருத்தன் மாப்பிள்ளையா கிடைக்க மாட்டான். என் செல்லத்துக்கு ஏத்தவன் நீதான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா காலத்துக்கும் மறக்க முடியாத வடு அவங்க மனசுல இருக்கப்ப அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதை அதிகப்படுத்தணும்னு நீ விரும்புறியா என்றவர் வார்த்தைகள் கசந்தாலும் நிஜம் அதுதானே. அதனால் அவருக்கு என்ன பதில் கூற முடியும் அவனால்? சிறிது நேரம் அமைதியாய் இருந்தவன் பெருமூச்சு விட்டவாறே, நீங்க சொல்றது சரிதான் பெரியம்மா, ஆனா அது என்னால ஏற்பட்டது இல்லையே. உன்னால இல்லைனாலும் உன்னை பார்க்க பார்க்க அவங்களுக்குள்ள எழும் அந்நாளைய நினைவும் அதை தொடரும் அவமானமும் நெசந்தானே எனவும் அவனால் பதில் கூற முடியவில்லை. இதை பற்றி சிந்திக்க எப்படி தவறினான்? காதல் கண்களை மறைத்ததாலா, அல்லது இதற்கு அவன் பெரிதாய் முக்கியத்துவம் கொடுக்காததாலா? எதுவாயினும் எழிலனுக்கே வெளிச்சம். தம்பியின் நிலையறிந்த சுடர்கொடி இருவருக்கும் இடையிட்டு, பெரியம்மா, இந்த விஷயம் இறந்த காலம், அதையே பிடிச்சிக்கிட்டு இருந்தா வருங்காலம்னு ஒன்று இருக்குமா சொல்லுங்க என்று நீலாவிடம் அவன் நிலையை எடுத்து கூறினாள். ஏன் இல்லாம, அவங்களோட வழியில போகட்டும், இவன் இவனோட வழியில போகட்டும், அப்படி இருந்தா அனைவருக்கும் வசந்தமான வருங்காலம் உண்டு என்றார் அவளை மறந்துவிடு என்ற மறைமுக கட்டளையோடு. நீங்க என்ன சொன்னாலும் அவ இல்லாம என் வருங்காலம் இல்லை பெரியம்மா, எனக்கு முக்காலமும் அம்ளு மட்டும்தான் எனவும் புரியாது அவனை பார்த்த நீலாவிடம், 5 வருடங்களாய் அவளை தன் நெஞ்சில் சுமப்பதையும், அன்று பள்ளியில் இருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தவளிடம் பேசியதையும் எடுத்துச் சொல்லவும், அறிவில்லையாடா உனக்கு? சின்ன பிள்ளைகிட்ட எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு விவஸ்தை இல்லை. படிக்கிற புள்ள மனசுல இப்படி ஆசையை வளர்க்கறது தப்புன்னு தெரியலையா உனக்கு என்று விளாச தொடங்கினார். அப்போது ஊடே சுடர் வரவும், என்ன தம்பிக்கு வக்காலத்தா? அவன் அக்காவா இல்லாம ஒரு பொண்ணா யோசிச்சு பார், அவன் பண்ணின தப்பு உனக்கே புரியும் என்றார். எனக்கு புரியாமல்லாம் இல்லை, நல்லாவே புரியுது.
ஆனா இப்போ வேற வழி இல்ல. இவன் கட்டுனா அவளை மட்டும்தான் கட்டுவேன், இல்லாட்டி கல்யாணமே வேண்டாம், இப்படியே விட்டுடுன்னு சொல்றான். நான் என்ன பண்ண? உங்க தங்கச்சி கிட்டத்தட்ட மதம் பிடிச்ச யானை மாதிரி தான். ஆத்திரத்துல அறிவிழந்து யார பேசுறோம் என்ன பேசுறோம்னு வரையறை இல்லாம பேசுறாங்க. இவனையும் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க எனவும், என்னடி சொல்ற என்று அதிர்ந்த நீலா எழிலிடம், நீ என்னப்பா சொன்ன என்றார். இல்ல நீலம்மா, என்னால இனியும் அங்க இருக்க முடியாது. காலையில எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்குற வர பொண்ணுங்க போட்டோ காட்டி டார்ச்சர் பண்றாங்க. வேண்டாம்னு சொன்னா வாய்க்கு வந்ததை பேசுறாங்க. நான் வீட்டில் சாப்பிட்டே மாச கணக்காகுது. அவங்க வெளியில போன்னு சொல்றதுக்கு முன்னாடியே நான் முடிவு பண்ணிட்டேன். அப்பாவுக்காக தான் இவ்வளோ நாள் அங்கே இருந்தேன். இப்போ அவரே போக சொல்லவும் வந்துட்டேன். இனி எங்கள் அம்மா கிட்ட பேசி உபயோகம் இல்லை. அதான் உங்களை தேடி வந்தோம். நீங்க தான் மாமா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நடத்தணும் என்றாள் சுடர்கொடி. என்னது, நானா என்று அதிர்ந்தார் நீலா. ஆமா நீலம்மா, உங்களை தான் மலை போல நம்பி வந்திருக்கேன். நீங்களும் என்ன உங்க பையனை நினைச்சு பாருங்க, என்னோட நியாயம் புரியும். அலறிய மனசுக்குள்ள முதலையே வந்துட்டாலும் அன்னைக்கு மாமா எங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டார்னு தெரிய வரவும் தான் என் மனசுக்குள்ள அவ வேர் விட்டு விருட்சமானா. அம்மாவே எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இப்போ பணத்துக்காக மாத்தி பேசுது. என்னால் அப்படி முடியாது. அதோட நீலாம்மா, மாமா இல்லைனா இன்னைக்கு எங்க குடும்பம் இருக்கிற இடமே தெரியாம போயிருக்கும். அத எங்க அம்மா மறந்திருக்கலாம், என்னைக்கும் நாங்க மறக்க மாட்டோம் என்றான் தீவிரமாக. அப்போ நீ நன்றி கடனுக்காகத்தான் அம்முழுவ கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறியா எனவும் மனதில் அடி வாங்கினான். என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படிதான் தெரியுதா நீலாம்மா? அப்படியே இருந்தா கூட என்ன தப்பு? ஆனா என்னைக்கு அலர் பிறந்தாலோ அப்ப இருந்தே எனக்கு அவன் மேல உரிமையும் பாசமும் தானா வந்துடுச்சு. என்னையும் அறியாம ஒரு கட்டத்துல அது காதலா மாறிடுச்சு. இருக்கிற பிரச்சனைக்கு நடுவுல எப்ப என் கை வந்து சேருவான்னு நான் தவிக்கிற தவிப்பு உங்களுக்கெல்லாம் புரியாது. விடுங்க நீலாமா என்றான் வருத்தத்தோடு. இப்போவும் மாமாவுக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடாம அவர் சம்மதத்தோட அவ கையை பிடிக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதுக்காக தான் உங்களை தேடி வந்திருக்கேன் என்றவனை பார்த்தவருக்கும் அவன் உணர்வுகள் புரியாமல் இல்லை. ஆனால் பெற்றவர்களின் பாவ புண்ணியம் பிள்ளைகளுக்குத்தானே. பெற்ற தாயால் தவறே செய்யாமல் தண்டனையை அனுபவிப்பவன் அதற்காக அவன் காதலையோ திருமண எண்ணத்தையோ தவறு என்று சொல்ல முடியாதே. அன்று தங்கை தம்பியிடம் பெண் கேட்டபோது அகம் மகிழ்ந்தவர்தானே நீலாவும். எழில் சில காலம் அவரிடம் வளர்ந்தவன். அந்த பிணைப்பு அவன் அலரை திருமணம் புரிவதையே விரும்பியது. இருப்பினும் அவன் காதலின் திடத்தை சோதிக்கவே கேள்வி கணைகளை தொடுத்தார். எல்லாம் சரிப்பா, ஆனா 2 குடும்பத்துக்கும் நடுவுல இருக்கும் விரிசல நீ கணக்கில் எடுக்காம எப்படி விட்ட? உன்னோட குறிக்கோள்ல மட்டுமே உறுதியா இருக்க நீ மற்றவங்களோட உணர்வுக்கும் மதிப்பு கொடுக்கணுமா இல்லையா என்று கிடுக்குப்பிடி போட, இதுல நான் என்ன செய்திட முடியும்னு நீங்களே சொல்லுங்க, நான் செய்யறேன். இத்தனை கடந்த பிறகும் மாமா மாமி மேல உள்ள மரியாதை கொஞ்சமும் குறையல. ஏற்கனவே அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க பாதிப்பை நான் கணக்குல எடுத்ததுனால தான் இது நாள் வர அவங்க முன்னாடி போய் நிக்காம இருந்தேன். இதோ இப்போவும் சம்மதம் வேண்டி உங்க முன்னாடி நிக்கிறேன். இல்ல எப்போவோ அவளை தூக்கிட்டு போய் தாலி கட்டியிருப்பேன் என்றான் திடமாக. எழிலின் இறுதி வார்த்தைகளில் புன்னகைத்தவருக்கும் அதை செய்யக்கூடியவன்தான் என்று புரியாமல் இல்லை. மற்றதை விடு, ஆனா இப்போ உங்க அம்மாவை எப்படி சமாளிக்க போற எழிலு? எங்க அம்மாவெல்லாம் திருந்தக்கூடிய ஆளா? அவங்களுக்கு இருக்க பிடிவாதம் எனக்கும் இருக்கு. அவங்க மட்டும்தான் நினைச்சதை நிறைவேற்ற எந்த எல்லைக்கும் போவாங்களா? நானும் போவேன். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. மாமா கிட்ட பேசி சம்மதிக்க வச்சிங்கன்னா போதும். ப்ளீஸ் நீலாமா. எங்க அம்மா எல்லாம் திருந்தக்கூடிய ஆளா என்ற அவன் கேள்வியில் உண்மை சுட நீலாவின் நினைவுகளோ தங்கையின் கோர தாண்டவங்களை நினைவு கூற ஆரம்பித்தது. சுப்பிரமணி தாயம்மாளின் 6வது குழந்தைதான் சரசு, வீட்டின் கடைக்குட்டி. சரசு பிறந்தபோது அவளின் பால் வெண்ணிறமும் குண்டு கன்னமும் அழகிய புன்னகையும் காண்போரை அள்ளி அணைக்கச் சொல்லும். சரசு தாயின் மடியில் இருந்ததை விட அண்ணன்களின் கரங்களில் தவழ்ந்த நாட்களே அதிகம். அன்னையாய் மாறி அண்ணன்கள் போட்டி போட்டுக்கொண்டு தங்கைக்கு அமுதூட்டுவர். கேட்டது கேட்காதது வேண்டியது வேண்டாதது என அனைத்தும் அவள் வாய் திறக்கும் முன் அவள் கண்ணெதிரே இருக்கும். சுப்பிரமணிக்கு பெண் பிள்ளைகள் என்றால் அலாதி பிரியம். அதிலும் நீலா என்றால் அவருக்கு உயிர். ஆனால் அடுத்தடுத்து ஆண் பிள்ளைகளே பிறக்க பெண் பிள்ளைக்காக ஏங்கி போனார். மகளை பிரிய நேரிடுமே என்று நீலாவின் திருமணத்தை தள்ளி போட்டு கொண்டு வந்தவர் சரசு பிறக்கவும் தான் மகளின் திருமணத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார். அப்படியும் 3 ஆண்டுகள் கழித்தே மகளுக்கு திருமணம் முடித்தார்.
நீலாவின் பிரிவை ஈடுகட்டவென சரசுவின் மீது மொத்த அன்பையும் செலுத்த ஆரம்பித்து தற்போது மகளின் சொல்லே வேதவாக்கு என்றாகி போனது சுப்பிரமணிக்கு. தாயம்மாளின் பேச்சிற்கு அவரிடம் பெரிதாய் மதிப்பிருக்காது. நீலவேணி இவள் பிறந்த 3 வருடங்களில் திருமணமாகி செல்லவும் வீட்டின் இளவரசி அன்றி மகாராணி ஆகி போனாள் சரசு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சென்றோ. இங்கும் அளவுக்கு மீறிய செல்வமும் கண்மூடித்தனமான பாசமும் ஒரு கட்டத்தில் விஷமாய் மாறியது. அனைவரின் பாசமலையில் நனைந்தவளின் குணம் மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது. சரசு வளர வளர தான் என்ற அகம்பாவம் கூடிப்போனது. அவள் நினைத்தது நடக்க வேண்டும், தன் கட்டளையின்படியே குடும்பத்தார் செயல்பட வேண்டும் என்று அனைத்திலும் தானே முதன்மையாய் இருத்தல் வேண்டும். அப்படி நடக்காத நொடிகளில் மற்றவர்களை மனதளவில் நோகடித்தேனும் தனக்கு வேண்டியதை சாதித்துக் கொள்வாள். தன்னை மீறி ஒருவர் செயல்பட்டால் நாள் முழுக்க பட்னி கிடந்து அவர்களை வழிக்கு கொண்டு வருவாள். அதற்கும் மசியாதவர்களை மிரட்டி பணிய வைப்பாள். நாங்க தான் வளர்ப்போம்னு சொல்லி என்னங்கடா கூத்து இது என்ற நீலாவின் கேள்விக்கு தம்பிகளிடம் பதில் இல்லை. பொட்ட புள்ளைக்கு அடக்கம் வேணும், அது இருக்காடா இவகிட்ட? அடங்காப்படாரியா வளர்த்து அவ இழுத்த இழுப்புக்கு ஆடிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் அனுபவிப்பீடா என்று விளாசி தள்ளிவிட்டார். அக்காவிற்கு பதில் கூற முடியாமல் அனைவரும் தலை குனிந்திருக்க அதற்கும் சீறினார். இதற்கிடையில் மூத்த அண்ணியின் வரவு சரசுவின் குணத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அத்தோடு சரசுவிற்கு எப்போதுமே நீலவேணியை கண்டால் ஆகாது. நாளடைவில் அவரிடம் பேசுவதையும் நிறுத்திவிட்டாள். தன் நிறம் மற்றும் அழகின் மேல் கர்வம் கொண்ட சரசுவின் போக்கு அரசல் புரசலாக அண்ணன்கள் காதில் விழுந்தது. அவர்கள் அழைத்து கண்டித்த போது அழுது ஆர்ப்பாட்டம் செய்து நாடகமாடி அப்படி எதுவும் இல்லை என்று சாதித்து விட்டாள்.